Guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜியை வச்சு, நம்மளோட அட்வான்ஸ் லெவலை வச்சு, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி இன்ட்ராடேல அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரேஷன் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்ருக்கோம். இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்வான்ஸ் லெவலை வச்சும் இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேல எப்படி அக்யூரேசியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இருக்கும். இதில் எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயின் கான்செப்டோ எதுவுமே இருக்காது. இது முழுக்க செல்லர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும். இது ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது ஒரு செல்லர்ஸோட மார்க்கெட் அப்படின்றதுனால அவங்க எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ, அவங்க எங்கெங்கெல்லாம் பொசிஷன் கட் பண்ணுறாங்களோ அங்கே பையர்ஸ் உள்ள போய் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 24,975 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனால் ஒரு 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னா 24,880 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, டோட்டல் நெகட்டிவ் மார்க்கெட். ஒரு எஸ்டர்டே ஐக்கு மேலே ஓப்பன் ஆகி ஓப்பன் ப்ரைஸையும் தக்க வைக்க முடியாமல், எஸ்டர்டே ஐ விலையும் தாண்ட முடியாமல் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸையும் உடச்சி வந்தாலே ஒரு பெரிய நெகட்டிவ். ஓகேங்களா, ஓகே. அப்போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,900 24,950ன்ற புட்டும், கீழே பார்த்தீங்க அப்படின்னா 24,850 24,800ன்ற காலும் தான் இந்த மணி. நம்ம இந்த மணியை தான் ட்ரேட் எடுப்போம், அதை தான் இது சொல்கிறோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ மார்க்கெட் டோட்டல் நெகட்டிவ்ன்றதுனால நம்ம போய்ட்டு கண்டிப்பாக வந்து இந்த மணி சார்ட் கால் போட்டு ரெண்டுத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி எதில் பில்டப் ஆகிருக்கோ அதில் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம் எப்போதுமே. ஓகேங்களா, அதனால் மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்ற காரணத்தினால 24,950 அப்படின்ற 24,950 அப்படின்ற புட் ஆப்ஷன் தான் நம்ம எடுத்தோம். ஆக்சுவலாக இதுதான் அந்த சார்ட்டு. இவன் 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருந்தான். மார்க்கெட் எப்படி நெகட்டிவோ இவன் பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது மார்க்கெட் எஸ்டர்டேக்கு கீழே, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே அப்படின்னா இவன் அப்படியே டோட்டலாக அப்படியே பாசிட்டிவாக இருக்கணும். அதாவது லோவை உடைக்காமல் லோ உள்ள, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இவன் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தானா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருந்தான். ஏன்னா எஸ்டர்டே லோ இதுதான் 126, இவனோட ஓப்பன் ப்ரைஸ் 130, எல்லாத்தையும் தாண்டி தான் மேலே இருந்தான். இவன் ஓப்பன் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ் எல்லாமே 130 தான். அதை தாண்டி தான் இவன் மேலே இருந்தான். இன்னொன்று 147ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா, அப்போது ஒரு தெளிவான என்ட்ரி இது ஆக்சுவலாக. அதாவது கால் ஆப்ஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ணலை, ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறான் அப்படின்னா புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது. சப்போஸ் அவன் லோவுக்கு கீழே இருந்தாலோ லோ பக்கத்தில் இருந்தாலும் அவன் உள்ளே வந்துடுவான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே. அப்போது இவன் ஆல்ரெடி உள்ளே வந்துட்டான். அப்போது அட்வான்ஸ் லெவலில் புல்பேக் ஆகி வந்தவனை எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுக்கலாம். 147ன்ற இடத்துல அட்வான்ஸ் லெவல் இருக்குது. 150ன்ற இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தா கூட ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா 175 வரைக்கும் போச்சு. 150 ஒரு 75னா 25 பாயிண்ட்டு. அவ்வளோ பாயிண்ட்டு வரைக்கும் நீங்கள் இருக்கணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு மெயின் 15 பாயிண்ட் தான் ஃபஸ்ட் டார்கெட். அதுக்கப்புறம் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சு ரெண்டாவது மார்க்கெட் மேலே போனால் இன்னொரு 15 பாயிண்ட் பிடிக்கலாம். இதுதான் நம்ம பண்ணுவோம் ஸ்டைலு. இதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா எப்போதுமே அந்த 15 பாயிண்ட் ஏன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா, மார்க்கெட்டோட மூவை நம்ம பல வருஷமாக பார்த்து இவ்வளோ தான் அது மூவ் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியணும். மற்றபடி சில டைம் 50 பாயிண்ட் போகிறான், 30 பாயிண்ட் போகிறான், அதெல்லாம் போக தான் செய்யும். ஆனால் ரெகுலராக அவன் கண்டிப்பாக அந்த சாலிடாக அந்த 12 15 பாயிண்ட் கொடுத்துருவான். அதுக்கு தான் நம்ம அந்த டார்கெட்டையும் ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி வச்சுருக்கோம். ஓகேங்களா, இதை நீங்கள் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா, மார்க்கெட் எப்படி வேணால் போட்டோம், அதாவது ஒரு ட்ரெண்டில் போட்டோம், ரிவர்ஸில் போட்டோம், எப்படி வேணால் போட்டோம், அவன் எவ்வளோ பாயிண்ட் வேணால் மேலே போட்டோம், எவ்வளோ பாயிண்ட் வேணால் கீழே வரட்டும், நம்ம அதை பார்த்து பெரிய பெருமூச்செலாம் விட தேவையில்ல. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட் டார்கெட் 15 பாயிண்ட் வந்தால் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ணோம். ரெண்டாவது அதை ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் மேலே போய் இன்னொரு 15 பாயிண்ட் போனால் அதை பிடிச்சிப்போம். அப்படி இல்லை திருப்பி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டா நோ லாஸ் நோ கெயின். ஆல்ரெடி நம்ம 15 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் தான் இருப்போம். இப்படி தான் நம்ம
ஆக்சுவலாக ட்ரேட் பண்ணுவோம். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க. இதுதான் டிசிப்ளின் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு, ஒரு என்ட்ரினா ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். 2வது ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? என்னதான் அக்யூரேசியாக ட்ரேட் வந்தாலும் எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? இது இப்படி தான் ட்ரேட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் ஒரு 10 ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் 7 ட்ரேட் சக்ஸஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டடாக நீங்கள் மந்த்லி ப்ராஃபிட்லேயே இருப்பீங்க. அதுக்கு கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய ப்ராக்டிஸ் வேணும், மிகப்பெரிய பொறுமை வேணும், மிகப்பெரிய ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது அந்த நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு 3-4 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதில் ஒரு 2 ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணாலே போதும். இன்றைக்கி ஒரு ஸ்ட்ரக்சர் இது, அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சர் தான் இது. இன்றைக்கி வந்த ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இவன் வந்து டார்கெட் கொடுத்துட்டு திருப்பியும் அந்த அட்வான்ஸ் லெவலில் கீழே உடைக்கிறான். அதிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஆனால் அவன் எஸ்டர்டே லோவையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் ஓப்பனையும் இவன் உடைக்கவே இல்லை. ஓகேங்களா? ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம். எப்போதுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கிறான் அப்படின்னா அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னு அர்த்தம். ஸ்ட்ராங்காக இருக்கிறான்னா ட்ரேடிங் லாங்குவேஜில் அந்த ப்ரீமியம் கரையிறது ரொம்ப கம்மியாக கரையும் அப்படின்னு அர்த்தம். அதுக்குன்னு இவன் கரைய மாட்டான்னு கிடையாது, கரைவான். ஆனால் ரொம்ப கரைய மாட்டான், ரொம்ப கரைய மாட்டான்னு அர்த்தம். அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் என்ன ஆவான்னு கேட்டிங்கன்னா அவனை தான் அதிகமாக கரைக்க போகிறாங்க, அவன் தான் வீக்காக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அப்போது இவன் வந்து ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போகாத வரைக்கும் இவன் தான் பர்ஃபார்ம் பண்ணுவான். இவன் இதை உடைச்சிட்டான்னா அப்போ தான் நம்ம போய் கால் ஆப்ஷனை போய் பார்க்கணும். ஏன் கால் ஆப்ஷனை போய் பார்க்கணும் அப்படின்னா இவனும் எஸ்டர்டேயை தாண்டாதவன். அப்போது அவனும் எஸ்டர்டே லோவை உடைக்கக்கூடாது கால் ஆப்ஷனை. அப்போது அவனை நம்ம எடுக்கணும்னா இவன் வீக் ஆகணும். ஆல்ரெடி இவன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஓப்பனையோ ப்ரீவியஸ் க்ளோஸையோ கீழே உடச்சி வரணும். அவன் வந்தால் தான் அவன் வீக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போது இவன் ப்ரீமியத்தை கரைச்சிட்டு அவன் ப்ரீமியத்தை கரைக்காமல் விடுவாங்க. ஓகேங்களா? மாறி மாறி, அதாவது இன்சைட் மார்க்கெட்டில் இல்லை ஒரு ட்ரெண்டு மார்க்கெட்டில் கூட இது நடக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி அப்படி தானே நடந்தது. ட்ரெண்டு மேலே ஒரு ஐக்கு பிரேக் பண்ணி ஐ உள்ள வந்துட்டான் இன்சைட் மார்க்கெட்டு. இது ஆக்சுவலாக இன்சைட் மார்க்கெட்டு இது எப்போவுமே 2 சைடு நடக்கும். இது ஃபஸ்ட்டு அவனை கரைப்பாங்க, அப்புறம் அவன் வீக் ஆனவனு இவனை கரைப்பாங்க, அதுக்கப்புறம் இவனை வீக் ஆகிட்டு அவனை கரைப்பாங்க. ஓகேங்களா? வீக் மீன்ஸ் அவன் அட்வான்ஸ் லெவலையோ இல்லை ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸையோ கீழே உடச்சிட்டானாலே அது எஸ்டர்டேயை கீழே உடச்சிட்டாலே அவன் வீக்கு தான். ஓகேங்களா? அப்போது அவன் ப்ரீமியம் கரைய போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுதான் எப்போதுமே நடக்கும். அப்படி பார்க்கும்போது இவன் ஸ்ட்ராங்காகவே இருந்தான். அதனால தான் வந்து நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கலை. ஓகேங்களா? இவன் ஐயை உடைக்கல, ஆனால் கால் ஆப்ஷன் லோ கிட்ட வந்துட்டான். அப்போ அவன் லோ கிட்ட உடைக்கக்கூடாது. ரூல் பிரகாரம் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் லோ உடைக்கக்கூடாது. லோ உடைச்சாலும் உள்ளே வரணும். ஆனால் அவன் உள்ளே வரணும்னா இவன் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடைக்கணும். ஓகேங்களா? அதாவது வீக் ஆகணும். ஓகேங்களா? அதனால தான் இவன் உடைக்காத ரீசன்னால தான் புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங்காகவே இருந்த ரீசன்னால தான் காலை நம்ம எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வாய்ப்பே கொடுக்கல. டோட்டலாக அவனை தான் கரைக்க போகிறாங்க இன்றைக்கின்னு அர்த்தம். அப்போ டோட்டலாக அவனை கரைக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 12:30 மணிக்கு மேலே திருப்பி யூரோப் மார்க்கெட் வந்தாலும் பாருங்கள் அட்வான்ஸ் லெவலில் புல் பேக் ஆகி திருப்பியும் ஒரு டார்கெட் 50 என்ட்ரி 190 40 பாயிண்ட்டு. ஓகேங்களா? அருமையான என்ட்ரி இது. இப்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கலாம். 12:30 மணிக்கு எப்போதுமே ஒரு 9:30 மணிக்கு ஒரு மூவ் இருக்கும், 12:30 மணிக்கு மேலே ஒரு மூவ் இருக்கும். ஓகேங்களா? எப்போதுமே இது நடக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுக்கும்போது கால் ஆப்ஷன் டோட்டலாக வீக் ஆகிட்டான். எப்படி வீக்குன்னு சொல்கிறேன்னா ஆல்ரெடி அவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருந்தவன், எஸ்டர்டேயே கீழே உடைச்சவன், அவன் ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருந்தான். அந்த சப்போர்ட்டையும் உடைச்சிட்டான் அவன். காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் அந்த டைமில் இருந்த 24,850 கால் ஆப்ஷனோட ஷார்ட்டு. இவன் பாருங்கள் ஆல்ரெடி இவன் வந்து இந்த 113 ஒரு அட்வான்ஸ் லெவல். இதில் சப்போர்ட் இருந்ததுனால தான் இவன் இதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். அந்த சப்போர்ட்டை இவன் 12:30 மணிக்கு உடைச்சிட்டான். ஓகேங்களா? பாருங்கள் 12:30 மணிக்கு உடைச்சிட்டான். எக்ஸாக்டாக உடச்சி புல் பேக்கில் நிற்கிறான் அவன். அப்போது அந்த அட்வான்ஸ் லெவலை கீழே உடைச்ச காரணத்தினால தான் புட் ஆப்ஷன் இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? இந்த இடத்துல இவன் என்ன பண்ணுறான், இவன் ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக இருக்கிறவன், இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே உடச்சி புல் பேக் ஆகி போயிட்டான். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். இப்போது இவ்வளோ நேரமாக இங்கே சஸ்டெயினே ஆகிட்டு இருந்தவன்
இந்த இடத்துல பாருங்கள், இங்கேருந்து இவனால் இவ்வளோ தூரம் போக முடியல. அதேமாதிரி கீழே வரான், திருப்பியும் இவ்வளோ தூரம் போக முடியல, திருப்பியும் கீழே வரான், இவ்வளோ தூரம் போக முடியல. ஆனால் இந்த இடத்துல இந்த 12:30 மணிக்கு மேலே சடார்னு மேலே ஏன் போனான்னு ரீசன் புரியுது. அப்போ இந்த இடத்துல வந்து அரைச்சவன் இந்த இடத்துல ஏன் அரைக்காமல் ஒரு பெரிய மூவ் கொடுத்தான் அப்படின்னா, இந்த இடத்துலலாம் இவனோட ஆப்போனண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டில் தொங்கிட்டு இருந்தான். ஓகேங்களா? அந்த தொங்கினவன் கீழே விழுந்தான் 12:30 மணிக்கு, டோட்டலாக விழுந்துட்டான். அப்போது ஒரு சின்ன தடுப்பில் அவன் நின்றுட்டு இருந்தான். ஆல்ரெடி அவன் டோட்டல் வீக்கு. ஒரு சின்ன தடுப்பில் நின்றுட்டு இருந்தான். அந்த தடுப்பை உடைச்சிட்டான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? 12:30 மணிக்கு. அதனால தான் இவன் மேலே போனான். ஓகேங்களா? இன்னொன்று, இவன் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இருந்தான். ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, அட்வான்ஸ் க்ளோஸ்க்கு மேலே ஸ்ட்ராங்காகவே இருந்தான். அப்போ இவன் தானே பர்ஃபார்ம் பண்ணணும். ரொம்ப ஈஸியான என்ட்ரி இது. ஓகேங்களா? இதுவும் ஓகேங்களா, பக்காவான என்ட்ரி இது. ஓகேங்களா? அவ்வளோதான். இன்றைக்கி 2 என்ட்ரி தான். திருப்பியும் கூட பாருங்கள், அவன் திருப்பியும் ஒரு புல் பேக் ஆகி கூட போகிறான் பாருங்கள். திருப்பியும் 50 என்ட்ரி இருந்தால் கூட பாருங்கள் 70 வரைக்கும் பாருங்கள். திருப்பியும் ஒரு 20 பாயிண்ட்னா சும்மா கிடையாது, 1500 ரூபா உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த லெவல் வந்து ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஆப்போனண்ட்டோட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அட்வான்ஸ் லெவலுன்றது எவ்வளோ அழகாக வந்து ஒர்க் அவுட் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிலே அட்வான்ஸ் லெவல் வந்து கரெக்டாக மீட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா? கால் ஆப்ஷனால் டோட்டலாக எந்திரிக்கவே முடியல இன்றைக்கி. ஓகேங்களா? ஆல்ரெடி டோட்டல் வீக் அவன் எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் டோட்டலாக வீக் ஆகிட்டான் அவன். ஓகேங்களா? அதனால தான் அவனை மேலே வரவே முடியல அவனால். ஓகேங்களா? பாருங்கள், எஸ்டர்டே கிட்ட ஓப்பன் ஆகி எஸ்டர்டேயை தாண்டவே இல்லை அவன். ஓகேங்களா? நல்ல ஒரு கரைச்சிட்டாங்க அவனை. ஓகேங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் எப்போவுமே ப்ரீமியம் அதிகமாக கரையும். ஓகேங்களா? இவன் பர்ஃபார்ம் பண்ணணும்னா அவன் வீக் ஆகணும். அவன் ஓப்பன் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸை உடைக்கணும். அட்லீஸ்ட் ஓப்பனையாச்சும் கீழே உடைக்கணும். அப்போ தான் இவன் இந்த அட்வான்ஸோட சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் என்ட்ரி எப்போவுமே அப்படி தான் எடுக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் தெளிவாகவே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஒருத்தன் வீக் ஆனால் தான் ஒருத்தனால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக் ஆகலைன்னா நம்ம ரிவர்ஸ் என்ட்ரி 2வது மாற்றி எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஒருத்தனே தான் எடுக்கணும். இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஒரு நாளும் நடக்கிற சினாரியோவை எழுதிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த சினாரியோ தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் இன்றைக்கி இப்படி நடந்தது நோட் எடுத்து டேட்டு போட்டு டைமிங் போட்டு இன்றைக்கி மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, இந்த மணி ப்ரீமியம் 2 ப்ரீமியம் நான் எடுத்தேன், இதில் இந்த சினாரியோவில் இவன் பர்ஃபார்ம் பண்ணான், இந்த சினாரியோவில் இவன் வீக்காக இருந்தான், அதனால் இவன் பர்ஃபார்ம் பண்ணான், நம்ம ஸ்ட்ராட்டஜி அதை நீங்கள் எழுதணும் ஒரு நோட்டில். டெய்லி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் அது பதிஞ்சிடும். அந்த மாதிரி செட்டப் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் எடுப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ இன்னும் அதிகமாகிடும். 10க்கு 8 9 வின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? இன்னும் அக்யூரசி ஆகிடும் உங்களுக்கு. தேவையில்லாத என்ட்ரிலாம் உள்ளே போய்ட்டு எடுக்க மாட்டீங்க. ரெகுலர் என்ட்ரியே விட்டுருவீங்க. நீங்கள் வெறும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் பண்ணுவீங்க. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் நான் எப்போவுமே 4 ஸ்ட்ரக்சரில் 2 ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் இது ஒரு ஸ்ட்ரக்சர் இது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று வந்து ஸ்ட்ரக்சரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அந்த 2 ஸ்ட்ரக்சர் மட்டும் நான் பக்காவாக எப்போவுமே பண்ணுவேன் நான். ஓகேங்களா? மிச்சம் 2 ஸ்ட்ரக்சர் அதுவும் அது ஆக்சுவலாக அது வந்தாலும் நான் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதுலேயும் ப்ராஃபிட் கொடுக்கும். ஆனால் இந்த 2 ஸ்ட்ரக்சரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரக்சர் அது. அதனால் அதில் மட்டும் தான் நான் பண்ணுவேன். என்ட்ரி அதுலேயே டெய்லி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா? மேலும் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ காய்ஸ். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.